Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணி அந்த ஃபார் லூப் மூலிமா அந்த அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் லூப் பண்ணி அந்த அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து அந்த அரேயோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு விதமாக நம்ம அரேவை வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த லூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ அப்படின்னு வேறு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஐயை என்ன பண்ணியிருக்கோன்னா, அரேவோட லென்த் வரைக்கும் ரன் பண்ண சொல்லியிருக்கோம். 0லேருந்து அந்த அரேவோட லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நம்ம ரன் பண்ண சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் ஐயை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து நீங்கள் ரொம்ப காமனான கேஸ் இல்லையா? நீங்கள் அரேவை எப்போ யூஸ் பண்ணாலும் மோஸ்ட்லி இந்த கேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஜாவாவில், நம்மளுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த லூப்பை ரன் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆஃப் ஐ அப்படின்ற வேரியபிள் தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? அதாவது அந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போதும் அந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு வேணும். அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கீங்க இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன்ஸ் எல்லாம். அதை வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பில் எழுதலாம். என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஃபார்ன்னு போட்டுக்கணும், பரந்தசிஸ் போட்டு கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பரந்தசிஸ்குள்ளார யூஸ்வலாக நம்ம ஃபார் லூப் எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம், அப்புறம் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் எழுதுவோம், அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ஃபார் லூப்பில் எழுதுவோம். ஆனால் என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பில் வந்து இந்த மூணுலாம் தேவையில்லை, நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். நீங்கள் என்ன சொல்லலாம்னா, எந்த அரேவை வந்து நீங்கள் லூப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது என்ன டைப் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேரியபிளை நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு இன்டீஜர் அரே தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம இன்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எந்த அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா லூப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கோலன் போட்டு அந்த அரே நேமை இங்கே நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப்பில் இந்த ஏ அப்படின்னு இருக்க அரேயில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அந்த எல்லா நம்பரும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த எக்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்த லூப், அந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2 வந்து இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் இந்த லூப் ரன் ஆகி முடிஞ்சோடனே அடுத்தடுத்த நம்பர் வந்து இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து இந்த அரே முடியுதோ அப்போ இந்த ஃபார் லூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்று வெளியில் வந்துடும். இப்போ அது கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபார் லூப் உள்ளார நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ system.out.println அப்படின்னு போட்டு நான் எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே எழுதின இந்த ஃபார் லூப்பை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏற்கனவே எழுதின இந்த ஃபார் லூப்பை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும், 1 2 3 4 5 6 7 8 அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு லைன்லேயும் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கரெக்டாக வருது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 8 வரைக்கும் அவுட்புட் வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நீங்கள் ஒன்று ஒன்றா லூப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நார்மலாக நீங்கள் ஃபார் லூப் எழுதி பண்ணலாம். அப்போ நார்மலாக எழுதும் போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அந்த வேரியபிளை அந்த அரேயோட லென்த் வரைக்கும் ரன் பண்ண சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரேயில் இருக்க இண்டெக்ஸை யூஸ் பண்ணி, அதாவது ஏ ஆஃப் ஐ அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் அந்த ஃபார் லூப்புக்குள்ளார யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெருசாக எழுதி அந்த ஏ ஆஃப் ஐலாம் எழுதுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பில் அது ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதே மாதிரியே ஃபார் லூப் எழுதிக்கணும். ஆனால் இந்த பரந்தசிஸ்குள்ளார 3 கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் என்ன டைப் ஆஃப் அரேவை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைப்பை போட்டுட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு கோலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அரே வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஏ அரே இருக்குது, அது ஒரு இன்டீஜர் அரே அப்படிங்கிறதுனால நம்ம இன்டெக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். கோலன் போட்டு நம்ம ஏ போட்டதுனால கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லூப்பை வந்து இந்த ஏ அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஒவ்வொரு வாட்டியும் ரன் பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த லூப் ரன் ஆகும் போதும் ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். அதனால தான் நம்மளுக்கு முதல்ல இந்த எக்ஸ் அப்படிங்கிறது 1ஆக இருக்கும், அடுத்த லூப் ரன் ஆகும்போது 2ஆக இருக்கும், அப்புறம் 3ஆக இருக்கும். அதனால் நம்ம அவுட்புட்டில் பார்த்த மாதிரி 1லேருந்து 8 வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றா பிரிண்ட் ஆச்சு. எப்போ இந்த அரே முடியுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதுதான் வந்து என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்ஸ். இது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் இதை இன்டீஜர் அரேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதுவே கேரக்டர் அரேவாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், என்ன அரேவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ண முடியும் உங்களால். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.